நஸ்ரயனாக அவனை ஒப்பு கொடுத்திருந்தான். கர்த்தர் அப்படிதான் அவனை இருக்க சொல்லியிருந்தார். அப்படி இருந்ததுனால விசேஷித்தமான பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை பாருங்க, தெளிலால் மடியில படுத்துக்கிட்டு அவன் சொன்னதுனால என்ன செஞ்சுட்டா, கத்தி எடுத்து அவளே தலைமுடிய போற சிறச்சு விட்டுட்டான். அல்லேலூயா. இவன் எதிரிகள் வராங்க, எப்பயும் போல எழுந்து போய் எதிரிகளை மேற்கொள்ளலாம் நினைச்சு என்ன செய்யலாம், புறப்பட்டு போறான். ஆனா இவனுக்குள்ள இந்த பலன் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. எதிரிகள் கையில மாட்டிக்கிட்டான். இவன் அடிச்சு சித்திரவதை பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அவமானப்படுத்தி கண்ணை நோண்டி மொட்டை அடிச்சு பாருங்களேன், 3000 பேர் கூடி இருக்கிறாங்க. அந்த 3000 பேருக்கு இவன் கேள்வி கூத்தா நிக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. கடைசியில மனது உடஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே அந்த முடி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு முளைக்க ஆரம்பிச்சுட்டான். முளைக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க. மன்னிங்கன்னு கேட்டிருந்தாதான் மன்னிச்சிருப்பாரு ஆண்டவர். என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுதான் ஒருவேளை மன்னிச்சு அவனுக்கு ஜீவனை கொடுத்துப்பாரு. ஆனா என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கல, எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஒரு தடவை மட்டும் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, பலனை கொடுங்க. ஆண்டவர் பலனை கொடுத்தா பாருங்க. அவன் உயிரோடு இருந்து யுத்தம் பண்ணி கொன்றவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அதிகமான பேரை கொன்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி நடந்து கொண்டா, ஆவிக்கு ஏற்றபடி ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பி நாம் வாழ்க்கையை நடத்துவோமானா இந்த மாமிச இச்சையை நம்மளால என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கலாத்தியர்களுக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார் பாருங்க. எப்படி எழுதுகிறார் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படி ஏற்றபடி? கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலதான் எல்லாம் கூடும். அப்ப ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஆவியில நிரம்பி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும் பொழுது இது போன்ற பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார்.